சேகரிப்பு விளக்குவீர் என்கிற தலைப்பில் ஆற்று மெய்நிலை உரையாடல் நிகழ்வில் ஐயா சிவகதிரவன் அவர்கள் ஆற்றிய கருத்துரை. யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைக. யாவரும் நலமாக, வளமாக, நிறைவாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். வாழ்வது என்பது நாம் பொதுவாக வைத்திருக்கிற, சமூக அளவில் வைத்திருக்கிற கருத்துக்கள் என்கிற நிலையில் நிற்பது மட்டுமல்ல, பொதுவெளியில் உங்களுக்கு இருக்கிற, நமக்கு இருக்கிற நிதி ஆதாரங்களும் பொருள் சேர்ப்புகளும் வாழ்வு என்று பொருள் கொள்ளப்படுகிறது. இது அடிப்படையில் ஒரு எல்லை வரை கடைபிடிக்கப்படுகிறது, அப்படித்தான் கடைபிடிக்கப்படும். ஆனால் உண்மையான வாழ்வு என்பது மெய்யறிதல் என்கிற கருத்தோடு நெருக்கமுடையது. நிறைவாக வாழ வேண்டும் என்பது மெய்யறிதல் என்கிற கருத்தோடு நெருக்கமானதாகவும் உணர்தலுக்குரியதாகவும் இருக்கிறது. எனவே நிறைவான வாழ்வை மெய்யறிதல் என்கிற கருத்தின் பார்ப்பட்டு நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்நிலைக்கு நம் சிந்தனையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பொதுவாக நாம் வாழ்கிற வாழ்க்கை குறித்து உரையாடும் போது நமக்கு ஏற்படுகிற மனச்சோர்வு, பதற்றம், மனத்தடுமாற்றம் உள்ளிட்ட பல உணர்ச்சிகளையும் உந்துதல்களையும் பார்க்க முடிகிறது. இவை பொழுதும் தீராத வண்ணம் விளைந்து கொண்டே இருக்கிறது. மனம் என்பது பற்றி மெய்யறிவாளர்கள், மெய்யறிஞர்கள், மெய் உணர்ந்த சான்றோர்கள் பலரும் அறிந்து விளக்கியுள்ளார்கள். அவர்களது உரையை கேட்கிற போது, அவர்களது விளக்கங்களை கேட்கிற போது மெய் அளிக்கிற புரிதல் அந்த உரை நேரங்களில் நிறைவானதாக தோன்றுகிறது. அந்த நிறைவு நிலையில் இருந்து நடைமுறை வாழ்வில் ஒப்பிட்டு பார்க்கும்போது, செயல்படுத்துவதற்கு திட்டமிடுகிற போது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது, நான் ஏன் இவ்வாறு அவஸ்தைப்படுகிறேன், நான் ஏன் இவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாகிறேன் என்கிற வினாக்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் ஆழமாக என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, என் மனம் பதற்றமாக இருக்கிறது, என் மனம் சோர்வடைகிறது என்கிற வெளிப்பாடுகளையும் நாம் வெளிப்படுத்துகிறோம். இவ்வளவு போராட்டங்களுக்கு இடையில் நம் வாழ்வு என்பது எவ்வாறு வடிவம் கொள்கிறது என்பதை புரிந்து கொண்டு மேம்படுவதற்கு உரிய விருப்பத்தோடு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் மனம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறது, ஆனால் ஏதோ ஒரு புள்ளியில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பேசுகிறோம்.
எனக்கு ஏன் இவ்வாறு நடக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பேசுகிறோம். சாரமாக என் மனம் எனக்கு நடத்தி கொண்டிருக்கிற இந்த விளையாட்டுகளின் பொருள் என்ன என்பதுதான் இருக்கிறது. நீங்கள் மனம் பற்றி எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நிகழ்கிறது என்பதாக கூறுகிற போதெல்லாம் நாம் முன்பே கூறியிருக்கிறோம். நீங்கள் நன்முறையில் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இதன் மீது எந்த விதமான ஆய்வுகளும் செய்ய மாட்டீர்கள். எந்த விதமான கேள்வியும் எழும்பாது. நீங்கள் வாழ்க்கை போக்கிலேயே, நடப்பு போக்கிலேயே சென்று கொண்டிருப்பீர்கள். எப்போது உங்களுக்கு கேள்வி வருகிறது என்றால், எப்போது உங்களுக்கு தடுமாற்றம் வருகிறது என்றால், உங்கள் போக்கிலிருந்து நீங்கள் திட்டமிட்டபடி ஏதோ ஒன்று தவறாக விளைகிறது. அல்லது நீங்கள் எதிர்பாராத ஒன்றில் சிக்க வைக்கப்பட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லது நீங்கள் ஏமாற்றப்பட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லது எந்த ஒன்றையும் சரியாக புரிந்து கொள்ளாதவராக நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்படி ஒரு தெளிவில்லாத நிலையில் எனக்கு ஏன் இவ்வாறு நிகழ்கிறது என்று பார்க்க துவங்குகிறீர்கள், கேட்க துவங்குகிறீர்கள். இதற்கு அடிப்படையில் எனக்கு நான் என்கிற கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு முன்பு மனம் என்றால் என்ன என்பதையும் மனம் ஒற்றி மனதினை ஒத்து உருவாக்கப்பட்டிருக்கிற சொற்பொருள்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதாவது மனம், உணர்ச்சி, உணர்வு, எதிர்பார்ப்பு போன்ற சொற்கள் எவ்வளவு பிழையாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பிழையாக நம் சமூகத்தில் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இழிவான பொருள்களில், பொருந்தாத பொருள்களில், தெளிவில்லாத கண்ணோட்டங்களில் இந்த சொற்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி உண்மையிலேயே உணர்ச்சி என்பது என்ன, மனம் என்பது என்ன, மனதிற்கும் உணர்ச்சிக்கும் இடையே இருக்கிற உறவு என்ன, தெளிவு என்பது என்ன, உணர்வு என்பது என்ன என்கிற மெய்யான தளத்தில் இவை பற்றி பேசுவதற்கு முயற்சிக்கிற போது கேட்க முடியாத அளவிற்கு சிதைவுற்ற காதுகளாக நம் காதுகள் இருக்கின்றன. இதை பற்றி பேசுகிற போது புரிந்து கொள்ளவே முடியா வண்ணம் நமது பழைய சொல்லாடல்கள் நிரம்பி வழிகின்றன. எனவே அவற்றை ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு உண்மையிலேயே மெய்யான நிறைவான வாழ்வை வாழ்வதற்கு என்ன செய்ய என்று நீங்கள் ஆய்வு செய்வீர்கள் என்றால், அவற்றை விரும்புவீர்கள் என்றால், எந்த பழைய செய்தியும் உங்களுக்குள் இல்லாமல் பார்த்து கொண்டு சில கருத்துக்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மிக அடிப்படையான நிபந்தனை இது. அப்போதுதான் ஓரளவேனும் மனம் பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவ்வாறு புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களால் வாழ்வின் போக்கை முறையாக தெளிவாக பார்க்க முடியும். மனம் என்பது என்ன என்றவுடன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கங்களை அவரவர் கண்ணோட்டத்தில் வெளிப்படுத்துவோம். ஆனால் உண்மையிலேயே மனம் என்பது என்ன என்றால்
தமிழ் மரபின்படி தொல்காப்பியம் ஒரு மனம் என்கிற வரையறையை வைக்கிறது. அது ஒரு 6வது அறிவு. மனிதன் என்கிற சிந்தனை மேம்பாடு, உடல்நிலை மேம்பாடு, புரிதல் மேம்பாடு உள்ளிட்ட பல வகையான மேம்பாட்டு நிலைகளுக்கு வந்து இருக்கிற உயிர் தோற்றத்திற்கு வாய்த்திருக்கிற கருவி மனம். மனம் எங்கு இருக்கிறது, எவ்வாறு இருக்கிறது என்கிற ஆய்விற்குள் போக வேண்டாம். மனம் என்பது ஒரு சிந்தனை மேம்பாடு, அறிவு மேம்பாடு. 5 புலன்கள் வழியாக காண முடியாத, அறிய முடியாத பலவிதமான அறிதலை நீங்கள் மனம் எனும் கருவி கொண்டு அறிந்து கொள்ள முடியும். மனம் வெளிப்படுத்தும். மனம் உதவுகிறது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டாம். மனம் வெளிப்படுத்தும். மனம் என்கிற அந்த கரு நிறைய உள்ளடக்கங்களை வெளிப்படுத்தும் முகமாக இருக்கிறது என்று தொல்காப்பியம் ஒரு மரபார்ந்த மனம் குறித்த வரையறையை வைத்திருக்கிறது. அந்த வரையறையை மறுப்பதற்கும் மாற்றிச் சொல்வதற்கும் இன்று இருக்கிற பகுப்பாய்வுகள் செய்கிற ஆய்வாளர்கள் எவராலும் முடியாது. ஏற்றுக்கொள்வதை விட வேறு வழியே இல்லை. அந்த அளவிற்கு நுணுக்கமான வரையறையை தமிழ் மரபு வைத்திருக்கிறது. ஆக மனம் என்பது அவ்வளவு உயர்வான, மேன்மையான கருத்து. ஆனால் நாம் ஒன்றை மனம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் வைத்துக் கொண்டிருக்கிற மனம் என்கிற வரையறைக்குள் இருக்கிற தகவல்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், உங்கள் நினைவுகளாக நீங்கள் அடுக்கி வைத்திருக்கிற உங்களது சோகங்கள், உங்களது கொண்டாட்டங்கள், உங்களது கோபங்கள், உங்களது எரிச்சல், நீங்கள் ஏமாற்றியது, உங்களை ஏமாற்றியவர்கள், உங்களது பாசாங்குகள், உங்களது பாவனைகள், இவ்வாறு ஒவ்வொருவரும் தனித்தனியாக மனம் என்கிற பட்டியலில் ஒன்றை வைத்திருப்போம். இன்னும் நுட்பமாக பார்த்தோம் என்றால், இவற்றில் ஏமாற்றம் என்பது உங்களுக்கு நிகழ்ந்ததாக வைத்துக் கொண்டிருப்பீர்கள். நான் நம்பினேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள். நான் செய்தேன், நான் பலியாகிவிட்டேன். அவர்கள் என் மீது இப்படி நடந்து கொண்டதால் எனக்கு எரிச்சல் ஏற்படுகிறது. அவர்களது நடவடிக்கையின் காரணமாக எனக்கு கோபம் வருகிறது என்பதாக உங்களை மையப்படுத்தி பிறரை பொருத்துகிற சிக்கலான ஒரு வடிவத்தையும் மனம் என்கிற பகுதியில் நீங்கள் வரையறுத்து பட்டியலை செய்து வைத்திருப்பீர்கள். இவையெல்லாம் மனம் அல்ல. மெய்யறிவாளர்கள் சிலர் இவை சேகரிக்கப்பட்ட நினைவுகள் என்று கூறுகிறார்கள். உண்மையிலேயே இவை மனம் அல்ல. இவை உங்கள் நினைவுகள் அல்லது இவை உங்களது கற்பனைகள். இந்த நினைவுகளும் கற்பனைகளும் ஒரு சேர கலந்து சில நேரங்களில் இவை உங்கள் விருப்பமாக கூட மாறிவிடும். பிறரை பழிப்பது, பிறரோடு மோதுவது, பிறரை பற்றி புறம் பேசுவது, பிறருக்கும் உங்களுக்குமாக இருக்கிற உறவுகளை மலினமாக சித்தரிப்பது அல்லது அதீத மேன்மையோடு சித்தரிப்பது என்பதான கலவையான சிதைவுகளை மனம் என்கிற பெயரில் தாங்கிக் கொண்டு பட்டியல் செய்து வைத்திருக்கிறோம். உண்மையிலேயே இவை நினைவுகள் மட்டும்தான். நினைவாற்றல் என்பதற்கு உரிய பொருளும் இவற்றில் பொருந்தும். இந்த நினைவுகள் மனம் அல்ல. ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நினைவுகள் மனம் அல்ல. இந்த நினைவுகள் மனதில் அல்லது மனதிற்கு முந்தைய நிலையில் புலனறிவால் சேகரிக்கப்பட்ட சேகரிப்புகள். புலனறிவால் சேகரிக்கப்பட்ட சேகரிப்புகள் என்கிற இந்த கருத்தில் சேகரிப்பு என்பது என்ன
என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சேகரிப்பு என்பது என்ன? சேகரிப்பு என்பது பொருட்களை சேர்த்து வைப்பது என்று நாம் வழங்கி வைக்கிறோம். அது அந்த அளவில் இருப்பது மட்டுமல்ல. மிக நுட்பமான ஒரு வரையறையை அது வைத்திருக்கிறது. அது என்ன என்றால், அது கண்ணில் படுகிற பொருட்களை எல்லாம் சேகரிப்பது, காதில் கேட்கிற ஒலிகளை எல்லாம் சேகரிப்பது என்பதாக அது நின்று விடாது. அடிப்படையில் அது அப்படியே கிடையாது. அது எவ்வாறாக இருக்கிறது? நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து நோக்க வேண்டும். உங்கள் நினைவுகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சேகரிப்பு என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். நான் சான்றாக சொல்கிறேன். நீங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு 40 வயது இருக்கிறது என்றால், நீங்கள் 40 வயது காலம் எத்தனை விதமான காட்சிகளை பார்த்திருப்பீர்கள்? எத்தனை விதமான ஒலிகளை கேட்டிருப்பீர்கள்? எத்தனை விதமான உராய்வு சந்தித்திருப்பீர்கள்? எத்தனை விதமாக சுவைத்திருப்பீர்கள்? இப்படி பலவிதமான புலனறிதலை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். நீங்கள் கண் திறக்கிற நேரம் துவங்கி உங்கள் காட்சிகள் விரிந்து கொண்டே இருக்கும். விரிந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் பார்க்கிற எல்லா காட்சிகளையும் நீங்கள் சேகரிப்பது இல்லை. அப்படித்தான் இருக்கும். அதேபோல நீங்கள் கேட்கிற எல்லா ஒலிகளையும் நீங்கள் சேகரிப்பதில்லை. இவ்வாறாக நீங்கள் உண்ட, நுகர்ந்த, உராய்ந்த எல்லாவற்றையும் நீங்கள் சேகரிப்பதில்லை. எல்லாவற்றையும் கடந்து வந்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், சுவைத்திருப்பீர்கள். இவ்வாறாக எல்லாவற்றிலும் ஈடுபட்டிருந்தாலும் கூட, கடந்து வந்திருந்தாலும் கூட, என் நினைவு என்று நீங்கள் பட்டியலிடுகிற போது, எல்லா காட்சிகளும், எல்லா அறிதலும் உங்கள் நினைவிற்குள் நிற்காது. ஆனால் நினைவு என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன என்றால், நீங்கள் பார்க்கிற காட்சியில் எந்த காட்சியோடு நான் என்று உங்களை உறவுக்கு உள்ளாக்குகிறீர்களோ, உங்களை இணைத்துக் கொள்கிறீர்களோ, பிணைத்துக் கொள்கிறீர்களோ, அதுதான் உங்கள் நினைவு காட்சியாக பதிவாகிறது. நான் இன்னும் நுட்பமாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு காட்சியை பார்க்கிறீர்கள். ஒரு பரந்த வெளியை பார்க்கிறீர்கள். அந்த பரந்த வெளியில் பறவைகள் இருக்கின்றன, மரங்கள் இருக்கின்றன, சாலைகள், வாகனங்கள் உள்ளிட்ட வெவ்வேறு வகையான பொருட்களும், உயிரினங்களும், தோற்றங்களும் உங்களுக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. என்றாலும், நீங்கள் ஒரு மரத்தை மட்டும் நினைவாக வைத்துக் கொள்கிறீர்கள். ஒரு மரம் மட்டும் உங்களுக்கு நினைவாக இருக்கிறது. பல்வேறு வகையான பொருட்களில், தோற்றங்களில் இருந்து ஒரு மரம் என்கிற பொருளை மட்டும், தோற்றத்தை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு என்ன காரணம் என்றால், அந்த மரத்தோடு உங்களை நீங்கள் பிணைத்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான். இவ்வாறாக எத்தனை ஒலி உங்களுக்கு கேட்டாலும், எல்லா ஒலிகளையும் நீங்கள் உங்களுக்குள் பதிவு செய்து கொள்வதில்லை. சான்றாக, ஒரு ஒலிப்பதிவு கருவியை நீங்கள் வைத்து ஒலிப்பதிவு செய்து பாருங்கள். அவ்வாறு பதிவு செய்கிற போது, அது சுற்றி எழுப்பப்படுகிற, வெளிப்படுகிற எல்லா ஒலிகளையும் பதிவு செய்யும். பின்பு நீங்கள் அந்த பதிவிற்கு பிறகு மீண்டும் ஒலிக்கச் செய்து கேட்பீர்கள் என்றால், எவ்வளவு ஒலிகள் அவற்றில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதே ஒலிக்கருவி உங்கள் முன் ஒலிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற போது, நீங்கள் ஒலிப்பதிவு கருவி போல எல்லா ஒலிகளையும் பதிவு செய்து கொள்வது இல்லை. இங்கு என்ன நடக்கிறது என்றால், எந்த ஒலியோடு அல்லது இரைச்சலோடு உங்களை நீங்கள் பிணைத்துக் கொள்கிறீர்களோ, உங்களை நீங்கள் அடையாளம் செய்து கொள்கிறீர்களோ,
அந்த ஒலிக்குறிப்புகளை மட்டும் நீங்கள் சேகரித்துக் கொள்வீர்கள். இவ்வாறு சுவையில், இவ்வாறு உராய்வில், இவ்வாறு நுகர்வில் உங்களை நீங்கள் அடையாளம் செய்து கொள்கிற அறிதல்கள் மட்டுமே உங்களுக்கு சேகரிப்பாக தங்குகிறது என்பதுதான் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்பது எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு வியப்பு மிகுந்தது என்பதற்குள் நமக்கு போவதற்கான வழியில்லாத அளவில் இருப்பதனால் இவற்றை பேச வேண்டியிருக்கிறது. இத்தகைய தடைகளிலிருந்து விடுபடுவதுதான் நாம் மனம் என்கிற பெருவெளிக்குள் போவதற்கான வாய்ப்பு. எனவே சேகரிப்பு என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நீங்கள் சேகரிப்பாக வைத்துக் கொள்ள முடியாது. எந்த ஒன்றோடு காட்சியாக இருக்கலாம், சுவையாக இருக்கலாம், புலனறிவு வழங்குகிற எந்த ஒன்றோடு, ஒரு கருத்தோடு உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்களோ, பிணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அதுதான் உங்களது சேகரிப்பு. அதுதான் உங்களது நினைவாற்றல். அதுதான் உங்களது நினைவுகள். இப்போது நீங்கள் நினைவுகளில் சிக்கிக்கொண்டு உங்கள் வாழ்வை சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் விடுபட வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் என்ன செய்வது என்பதற்காகத்தான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன். அதாவது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கருத்துக்களிலிருந்தும் நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிற சில கருத்துக்களை மட்டும் உள்வாங்கிக் கொண்டு, அடையாளப்படுத்திக் கொண்டு சேமித்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? இந்த சேமிப்பு உங்களை ஒரு வளமான வாழ்விற்கு நகர விடாமல் செய்கிறது. எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால், நீங்கள் தேடுகிறீர்கள். இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு, இந்த நினைவுகளிலிருந்து விடுபடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சூத்திரங்களை தேடுகிறீர்கள். இந்த தேடலுக்கு விளைவாகத்தான் நிறைய கதைகளும், உரையாடல்களும் உங்களுக்கு கிடைக்கின்றன. அவை எதுவும் உங்களுக்கு பயன் தராது. நீங்கள் உங்களது மன நினைவுகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று கருதி ஒரு பயிற்சி செய்வீர்கள் என்றால், அந்த பயிற்சி உங்களுக்கு வெற்றி தராது. அதற்காக ஒரு முறையை கையாள்வீர்கள் என்றால், அந்த முறை உங்களை மீண்டும் ஒரு சேகரிப்பிற்குள் தள்ளும். இப்படி தொடர்ந்து சிக்கிக் கொண்டிருப்பதுதான் ஒரு சுழல் போல் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சேகரிப்பு என்பது எவ்வாறு இருக்கிறது, ஏன் நிகழ்கிறது, அடிப்படையில் சேகரிப்பு என்பது என்ன என்பதை நீங்கள் துல்லியமாக புரிந்து கொள்வீர்கள் என்றால், அடுத்த நிலைக்கு நீங்கள் நகர முடியும். அதுதான் உங்கள் வாழ்விற்கு வளம் சேர்க்கிற பாதை. எனவே சேகரிப்பு என்பது என்ன? சேகரிப்பு என்பது என் புலனறிவால் நான் பார்க்கிற ஒன்றை, நான் அணுகுகிற ஒன்றை, என் புலனறிவின் வழி வெளிப்பட்ட ஒன்றை நான் உள்வாங்கிக் கொண்டு அப்படியே வைத்திருப்பேன் என்றால் அது சேகரிப்பல்ல. எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்வேன் என்றால் அது சேகரிப்பல்ல. உங்கள் புலன் அறிதலில் எவற்றில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்களோ, எவற்றோடு நான் என்று, எனது என்று, எனக்கான என்று உங்களை இணைத்துக் கொள்கிறீர்களோ, பிணைத்துக் கொள்கிறீர்களோ, அவற்றோடு உங்களை கலக்கச் செய்கிறீர்களோ, அதுதான் சேகரிப்பாக உங்களுக்குள் வந்து சேர்கிறது. எனவே சேகரிப்பை நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சேகரிப்பை அடிப்படையில் புரிந்து கொள்வது நிகழும்போது, அவ்வாறு நீங்கள் புரிந்து கொள்கிற போது, உங்கள் நினைவுகளை நீங்கள் இப்போது ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்கள் நினைவுகளில் உள்ள பட்டியலில் எல்லாவற்றிலும் ஒரு துல்லியமான புள்ளியை நீங்கள் பார்க்க முடியும். அது என்ன புள்ளி என்றால், நீங்கள் மனதில் வைத்திருக்கிற நபரோ, பொருளோ, இடமோ, சுவையோ, உணவோ, பறவையோ, புல்லோ, பூவோ எதுவாக இருந்தாலும் அவற்றோடு நீங்கள் உறவு வைத்திருக்கிறீர்கள்
அவற்றை நீங்கள் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். அவற்றிற்கும் உங்களுக்குமாக இருக்கிற ஒன்றை நீங்கள் கட்டி வைத்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்க முடியும். இந்த கட்டு தான் இப்போது உங்கள் நினைவாக இருக்கிறது. இந்த கட்டு ஏன் உருவானது? ஏன் ஒன்றோடு நாம் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு தனி பாடம். அது உங்கள் வளர்ச்சியில் நிகழ்வது. உங்கள் சிந்தனை மேம்பாட்டில் நான் என்கிற கருத்து எவ்வாறு மாற்றம் அடைகிறது என்பது மெய்யியல் பார்வையில் படிக்கிற போது இன்னும் துல்லியமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு வளர்ச்சி. ஏனென்றால் நான் என்பது தவறானது அல்லது சரியானது என்கிற ஒரு பொது பார்வை கிடையாது. நான் என்கிற அந்த உணர்வு, அந்த கருத்து சரியானதும் அல்ல, தவறானதும் அல்ல. அது ஒரு வளர்ச்சி போக்கு. நான் என்பது இருக்கிற வரை உங்களுக்கு இந்த வளர்ச்சி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு மேம்பாடு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நிலையில் நான் என்கிற அந்த போக்கு நிறைவடைகிற நிலை வருகிற போது வேறொரு தளத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். எனவே நான் என்பதை நீங்கள் எதிர்மறையாக புரிந்து கொள்ளக்கூடாது. நான் என்பதும் மறை சார்ந்ததே. நான் என்பதும் நிலைகளில், வளர்ச்சி நிலைகளில், மேம்பாட்டு நிலைகளில் ஒரு எட்டப்பட வேண்டிய, எட்டி இருக்க வேண்டிய நிலை. அவற்றை புரிந்து கொண்டு விலகுவதற்கு, அவற்றுள் பயணிப்பதற்கு சில முறைகள் இருக்கின்றன. நாம் அவற்றை இப்போது பேச வேண்டாம். சேகரிப்பு என்பது என்ன என்றால், உங்களைப் பற்றி கருத்தாக இருக்கிற ஒன்றோடு ஒரு தோற்றத்தை நீங்கள் இணைத்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான் உங்களது சேகரிப்பில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக இப்போது நீங்கள் சேகரிப்பு என்பதை புரிந்து கொண்டவுடன், இந்த சேகரிப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அது சரியானது. எந்த வகையில் சரியானது எனில், உங்கள் துயரங்களுக்கு உங்கள் நினைவுகள் தான் காரணமாக இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கிற போது இது சரியானது என்று தோன்றும். அவ்வாறு நீங்கள் புரிந்து கொள்ளவும் முடியும். என் எல்லா துயரங்களுக்கும் என்ன காரணம் என்று நீங்கள் பட்டியல் எடுப்பீர்கள் என்றால், நான் இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவள், எனது நிலை என்ன, நான் எவற்றையெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் என்று இருக்கிற எல்லாவற்றிலும் அடிப்படையில் நீங்கள் பார்த்த, கேட்ட எல்லாவற்றிற்குள்ளும் உங்களது அடையாள குறிப்புகள் இணைந்திருக்கின்றன என்பதை நீங்கள் பார்த்தவுடன் ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவிலிருந்து நீங்கள் உங்கள் நினைவுகளை ஒன்றொன்றாக விடுவிக்க முடியும் என்பதுதான் கருத்து. எனவே சேகரிப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது முதல் நிலை. தொடர்ந்து இந்த சேகரிப்பில் இருந்து விடுபடுவதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், சேகரிப்போடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் அவரவர் அளவில் சேகரித்து வைத்த நினைவுகளோடு, சேமிக்கப்பட்ட நினைவுகளோடு மோதிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு மோதினாலும் சேகரிக்கப்பட்ட நினைவுகள் உங்களால் வெல்வதற்குரிய சாத்தியமே வைத்திருக்காது. உங்களால் வெல்லவே முடியாது. உங்களது நினைவுகளை உங்களால் வெல்லவே முடியாது. உங்களால் வெல்ல முடியாமல் நினைவுகள் தொடர்ந்து இருக்கிற வரை நீங்கள் ஒரு வளமான வாழ்வை நோக்கி நகரவே முடியாது. அப்படி என்றால் என்ன செய்வது? நீங்கள் செய்ய வேண்டியது, சேகரிப்புகளை விடுத்து உங்கள் அடையாள குறிப்புகள் மீது கவனம் செலுத்த வேண்டும். நான் எவற்றோடு என்னை அடையாளம் செய்து கொள்கிறேன்? அடையாளம் செய்து கொள்வதுதான் சேகரிப்புகளை உருவாக்குகிறது. எனவே நான் அடையாளம் செய்கிற நிலையில் இருந்து என்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்றியமையாத குறிப்பு. நீங்கள் அடையாளம் கொள்வதிலிருந்து, அடையாளத்தின் வழியாக ஒன்றோடு உங்களை பிணைத்துக் கொள்வதில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கருத்து. இந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டவுடன், உங்களைச் சுற்றி இருக்கிற ஒரு பொருள் மீது, ஒரு தோற்றம் மீது, ஒரு சுவை மீது எழும்புகிற உணர்ச்சியில், அந்த உணர்ச்சியின் பார்ப்பட்டு அவற்றோடு ஒரு உறவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்றால், அது மீண்டும் உங்களுக்கு சேகரிப்பாக, நினைவாக தேங்க துவங்கிவிடும் என்பதுதான்
ஒரு நிகழ்கதை. எனவே சேகரிப்பில் இருந்து விடுபட விரும்பும் ஒருவர் சேகரிப்போடு சண்டையிடுவதை விடுத்து, சேகரிப்பு உருவாவதற்கான காரணமாக இருக்கிற தோற்றத்தோடு தம்மை அடையாளம் செய்து கொள்கிற நிலையை கவனித்து அவற்றிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மெய்யியல் பாடம். எனவே நீங்கள் அவ்வாறு அவற்றை அணுக முற்பட வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் சேகரிப்பு என்பது என்ன, சேகரிப்பின் வழியாக நான் எவ்வாறு பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிற பட்டியலை வைத்துக்கொண்டு புதிதாக நகர்கிற போது, புதிதாக ஒன்றை பார்க்கிற போது, புதிதாக ஒன்றின் மீது செயல்படுகிற போது அடிப்படையாக உணர்ச்சி நிலை உங்களுக்கு தூண்டலாக இருந்து கொண்டே இருக்கும். அது பிழை அல்ல. அதே வேளையில் அந்த உணர்ச்சி தூண்டலின் வழியாக நீங்கள் அடையாளங்களை உறவாக பிணைத்துக் கொள்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சிதைவை உண்டாக்கும், நினைவுகளை கூடுதலாக்கும் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிலையாக தொடரும். ஆக மனம் என்பதற்குள் நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் சேகரிப்பு என்பதையும், சேகரிப்பு எவ்வாறு நிகழ்கிறது என்பதையும் உள்வாங்கிக் கொண்டு அதற்கு காரணமாக இருக்கிற அடையாள குறிப்புகளிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்கிற கவனத்தோடு உங்கள் சிந்தனையை செலுத்துவீர்கள் என்றால் உங்களது வாழ்வின் நிறைவை நோக்கிய பயணத்திற்கு இன்றியமையாத படியை அடைந்துள்ளீர்கள் என்று பொருள்படும். நினைவு குறிப்புகளை விடுத்து சேகரித்த அறிவுகளிலிருந்து விடுபட்டு உங்கள் சிந்தனையை மேம்படுத்த நீங்கள் கவனத்தோடு நகர வேண்டும், விரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக. நன்றி.